ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திடீர்னு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ளைன் சால்னா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கரை வச்சு குக்கர் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கீட் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு நீல பச்சை மிளகாயை ரெண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியை நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இதுக்கிடையில் வந்து இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காய் சீலை எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பொரிகடலை சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை, ஒரு வெள்ளைப்பூடு, இது சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ப்ளைன் சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.